Hello guys, welcome back. This is part number 6 on module number 20, Magnetism and Matter. Now we are entering MCQ session. Previously நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் பண்ணிருக்கோம். அதில் based on conceptsல 2 வீடியோவும் example problemsல 1 NCERT explainல 2. So 5 வீடியோஸ் முடிச்சிருக்கோம். இது 6வது வீடியோ. MCQs usually நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம சம்மரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் போக போகிறோம். இது மேபி எக்ஸ்டெண்டட் அப் டு 2 பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மினிமம் 2 பார்ட்ஸ் இருக்கும். தேவைப்பட்டால் 3 பார்ட்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கான்செப்ட் அண்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம், எக்ஸம்ப்ளார் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு MCQக்குள்ளே வந்தீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கான டெஸ்ட் செஷன்ஸோ இல்லை லைவ் செஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வைங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். ஸோ வில் பி ஸ்டிக்கிங் டு சம்மரி தான் நம்ம எப்போதுமே யூனிட்டுக்கு முன்னாடி பார்ப்போம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி வரும்போது நம்ம இந்த யூனிட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஃபார்முலாஸில் டார்க்குன்னு இருக்குது. டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு B. இதை ஏன் சார் நான் B கிராஸ் எம்னு போடக்கூடாது? நோ, B கிராஸ் M கிராஸ் பின்னே போடுங்க. மேபி நம்மளோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஐஜேகே வெக்டாரியல் ஃபார்மில் வந்து டாட் ப்ராடக்ட் இருந்தால் ஒரு இஷ்யூ வரும், அதுவே கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் வேறு ஆன்சர் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஆர்டரில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் போடும்போது ஃபஸ்ட்டு M தான் இருக்கணும், செகண்ட் B தான் இருக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐஜேகேக்கு கீழே M B எங்கே இருக்கோ அந்த ஆர்டர் படி நான் M கிராஸ் பின்னு போட்டிருக்கேன். எந்த இடத்துலையும் M கிராஸ் பின்னு போட்டுடாதீங்க, சரிங்களா? ஆல்வேஸ் ப்ரிஃபர் M கிராஸ் B. அது இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஞாபகத்துக்கு, அதுக்காக சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் M அப்படின்னு சொல்லும்போது N இன்ட்டு I இன்ட்டு A. N விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அதில் யூனிட்டுக்கு வேலை கிடையாது. ஐங்கிறது கரண்ட்டு, A என்பது ஏரியா. இதோட யூனிட்டுங்கிறது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு M. ஸோ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டுங்கிற வேல்யூ வச்சு த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பேஸ்ட் ஆன் M அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயமாக பிரியும். ஆக்சிஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஈக்குலேட்டரல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பிரியும். ஆக்சிஸ்ன்னு சொல்லும்போது μ0/4π இன்ட்டு 2M டிவைடட் பை R3. அதுவே ஈக்குவட்டாரியல்னு சொல்லும்போது இந்த 2 இல்லாமல் வெறும் M டிவைடட் பை R3 அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னுமே ஒரு படி ஸ்டெப் மேலே போனால் B ஈக்குவட்டாரியல் விச் இஸ் ஈக்குவல் டு B axis divided by 2. ஏன்னா இந்த 2ம் இந்த 2ம் கட்டாச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் B equilateral இல்லையா? ஸோ B equilateral equal to BA divided by 2. இந்த ரிலேஷன்ஷிப் கூட ஒரு 2-3 இடத்துல வந்துச்சு, அது உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக திருப்பி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இந்த யூனிட்டில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல நிறைய காஸ்ன்னு இருக்கும், 1G அப்படின்னு தான் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த G என்பது ஜிகாவை குறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா 9வது யூனிட் சாப்டர் 9லலாம் பார்த்தீங்கன்னா ஜிகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 10⁻⁹ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதே G தான் இங்கேயும் வருது, கேபிட்டல் G. அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், 10⁻⁻⁴ டெஸ்லா. ஸோ மேக்னெட்டை ரிலேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா அதில் வரக்கூடிய இடத்துல ஜின்னு அவங்க குறிப்பிட்டாங்கன்னா தட் இஸ் 10⁻⁻⁴. இதெல்லாம் கொடுப்பாங்களா நீங்கள் கேட்க முடியாது, இது உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ அதற்காக தான் நம்ம கொடுக்குறோம். தென் ஆங்கிள் ஆஃப் டிப்பு tan θ, அது tan θன்னு சொல்லுவாங்க, இல்லை tan del which is equal to BV divided by BH. வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஹரிசான்டல் காம்போனண்ட். அதனால தான் வெர்டிக்கலுக்கு V, ஹரிசான்டலுக்கு H. ஸோ which is equal to B sin θ divided by B cos θ. ஸோ which is nothing but வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஹரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் அதுக்கான ரீசனு. இதை வைக்கும்போது நமக்கு டிகிரியாக வரும். நெக்ஸ்ட்டு நார்த்லேருந்து நார்த்து போகும்போது μ0/4π இன்ட்டு M/R3. அதுவே நார்த் டு சவுத்துன்னு வரும்போது அதான் ஒரே லைனில் ஈக்குவல் லைனில் இருக்கும்போது அது ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஈக்குவேட்டாரு, ஈக்குவலேட்டரல் இந்த பேஸ்லாம் வரும்போது இதற்கான இண்டிகேஷன் இது. லைக்வைஸ் ஆக்சியல்னு சொல்லும்போது நார்த்லேருந்து சவுத்து, ஸோ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு ரேகையாக மையமாக பிரிக்கப்படுறத வந்து என்ன பண்ணுறோம், 2M டிவைடட் பை R3ன்னு வரும். சில இடங்களில் இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் இருக்கும், அதற்காக நம்ம சொல்கிறது. அவங்க எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு இடத்துல பொதுவாக சொன்னாங்கன்னா நீங்கள் Mன்னு எடுப்பீங்களா இல்லை இதை எடுப்பீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த இடத்துல எந்த ஃபார்முலாவை எடுக்கணுங்கிற கால் உங்களுக்கு முக்கியம். ரிமெம்பர், இந்த M டிவைடட் பை R3ங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 32ன்னு வருதுன்னு வைங்க, இந்த இடத்துல 64ன்னு வருது. சரி, நான் ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணிடுறேன். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஆன்சரில் 32 இருக்கும், இன்னொரு ஆன்சரில் 64 இருக்கும். கண்டிப்பாக 2 ஆன்சர் நீங்கள் தப்பாக போடுற ஆன்சர் ஒன்று, கரெக்டாக போடுற ஆன்சர் ரெண்டுமே இருக்கும். அதில் எது கரெக்டான ஆன்சர்னு யூ ஹேவ் டு ஸ்ட்ராங்லி பிலீவ் அண்ட் ஜஸ்டிஃபை. அது எதற்காகங்கிறத நீங்கள் கொஸ்டினை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நெக்ஸ்ட்டு டைமை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா மேக்னெட்டில்
t which is equal to 2 pi square root of I divided by tau which is equal to 2 pi into square root of I divided by m into b. m னு நம்ம சொல்லும்போது which is nothing but magnetic moment ampere meter square, b னு சொல்லும்போது டெஸ்லா. ஸோ இது இங்கே மேலே ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் டேலி பண்ணால் செகண்ட் ஸ்கொயர்னு வருதான்னு செக் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் செகண்ட் ஸ்கொயர் வெளியில் எடுக்கும்போது செகண்டுன்னு வருதான்னு செக் பண்ணும். ஸோ தட் யூ ஹாவ் டு கிவ் இன் கமெண்ட் செக்ஷன். அல்லது நீங்களாக சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு யூனிட் கொடுத்துட்டேன்னா யூனிட் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த யூனிட் தான் வருதா அப்படிங்கிறத ப்ளீஸ் செக் பை யுவர் செல்ஃப். ஏன்னா நான் சொன்ன ஃபார்முலாவை டைமென்ஷன்லையும் கரெக்டாங்கிறது வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ அதற்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் அது. இதோட யூனிட்டு எம்மோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா, ஐங்கிறது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் டேலி பண்ணி செகண்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சில ரிலேஷன்ஷிப். டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐஏ. டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி. இந்த விஷயங்கள்லாம் வரும். அதே போல் மேக்னெட்டிக் பெர்மேபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது மியூ விச் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சசப்டபிலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ரேர் தான், பட் இந்த கண்டிஷனுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு MUR ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். மியூ பை மியூ நாட் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கும்போது யூஸ்வலாக மியூ பி இன்ட்டு ஐ இன்ட்டு எல்னு பார்ப்போம் இல்லையா? இட் கேன் பி ஃபர்தர் லோடட் அஸ் மியூ டிவைட் பை 4 pi இன்ட்டு M1 M2 இன்ட்டு எல் டிவைடட் பை ஆர் கியூப். அங்கே என்ன சார் M1 M2 மாஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம கேபிட்டல் எம்னு சொல்லும்போது மொமெண்ட்டு, இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்கு ஸ்மால் எம் விச் இஸ் நத்திங் பட் போல் ஸ்ட்ரென்த், அதனோட யூனிட்டு ஆம்பியர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த எம்ஐயும் எல்லையும் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் கேபிட்டல் எம் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ மட்டும் கிடையாது. கேபிட்டல் எம் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எல் அப்படின்னு போட்டிங்கன்னா இது ஆம்பியர் மீட்டர், இங்கே ஒரு மீட்டர் விச் பிகம்ஸ் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இது எம் இன்ட்டு எல்லும் ஒரு சுச்சுவேஷன் வரும், எம் இன்ட்டு 2Lங்கிற சுச்சுவேஷனும் வரும். அதுவுமே உங்களுக்கு செம்ம பேஸ் பண்ணி தான் இருக்குது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பக்கமும் ஓடவும் முடியாது ஒளையவும் முடியாதுங்கிற மாதிரி. நம்ம டைப்போலில் பார்த்தோம் இல்லையா, P which is equal to QD அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். அதே P which is equal to Q into 2D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் வருது, போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பேர். தியரியில் இருக்காது, பட் நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் ரெஃபர் பண்ணும்போது இந்த விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இது நீட் அண்ட் JEE ஆஸ்பிரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சில JEE கொஸ்டின்ஸில் இதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால தான் இதையும் நான் சேர்த்துருக்கேன். இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் தி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா JEEக்கு தான் நம்ம ப்ரிப்பரேஷனும் இருக்கும், நீட்டுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்த விஷயங்கள் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம கொஸ்டின் பேஸ்க்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் பேஸில் இருக்கக்கூடியது கொஸ்டின்ஸ் ஒரு சில விஷயங்கள் நான் ஆஸ் பர் ஆர்டர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஈஸி லெவல் கொஸ்டினும் இருக்கும், ஸ்டாண்டர்ட் லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கும், டஃப் லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கும். இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் ஈஸி அண்ட் ஸ்டாண்டர்ட் தான் அதிகம். டஃப்புங்கிறது ஓரளவுக்கு 50% தான். ஒன்றும் பெருசாக டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கெலாம் வேலை இல்லை. டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டஃப் லெவல் பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன லாஜிக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லாஜிக்ஸை மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா தி ஆன்சர் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். ஸோ மூவிங் டு ஏ ப்ராப்ளம். தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஏ மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் வாட்? ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா N இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, அதில் நமக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. ஐங்கிறது ஆம்பியரு, ஏரியாங்கிறது மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏஎம் ஸ்கொயர், அது டைமென்ஷனலாக போடும்போது ஏ மாறாது, எல் மாறும். ஸோ ஏஎல் ஸ்கொயர். அதை அதுக்கப்புறம் ஃபர்தராக டியூன் பண்ணும்போது m⁻0 l⁻2 t⁻0 a⁻1. சிம்பிள் தான். சாப்டர் நம்பர் 2ஓட கொஸ்டின் தான் இது. பட் ஆனால் என்ன பண்ண முடியும், இட் இஸ் பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 20. ஸோ வேறு வழி கிடையாது, பார்த்தாகணும். A steel wire of length L has a magnetic moment M. It is bent at its middle point at the part of angle of 60 degree. So the magnetic moment of the new shape of the wire will be what? ஸோ ஒரு ஒயருங்கிறது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மிடில் பாயிண்ட்லேருந்து 60 டிகிரி பெண்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ பெண்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா டீட்டா இந்த பக்கம் வச்சிங்கன்னா காஸ் டீட்டா, இதை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா சைன் டீட்டா. ஸோ எம் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ போயிருக்குன்னா 60 டிகிரி ஹரிசான்டலாக போயிருக்கு. ஸோ எம் காஸ் 60. காஸ் 60 என்பது 1/2, அப்போ m/2. அவ்வளோதான் ஆன்சர். பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும், ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த் அட் ஈக்குவேட்டார், அந்த வார்த்தை மேண்டேட்டு, இஸ் அப்ராக்சிமேட்லி 4 × 10⁻⁻⁵ டெஸ்லா.
மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டாச்சு. ஈக்குவேட்டார்னு இருக்குது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. த ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் 6.4 × 10⁶ மீட்டர். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் போடும்போதே ரேடியஸ் ஆஃப் எர்த்துங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கவே மாட்டாங்க. டைரெக்டாக 6.4 × 10⁶ கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம், 6400 கிலோமீட்டருங்கிறது எப்போதுமே நம்ம மைண்டில் இருக்கணும். இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தி டைபோல் ஆர்டர் அதோட வேல்யூ என்ன, அதோட ஆர்டர்னு சொல்லும்போது 10⁻⁴ எவ்வளோ ஆர்டர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ டைபோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவேட்டார்னு சொல்லும்போது மத்திய ரேகைன்னு சொல்கிறோம். அப்போ விச் இஸ் நத்திங் பட் ஈக்குவிலேட்டரல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத இது கன்சிடர் ஆகும். கொஸ்டினில் அவங்க எங்கேயாவது ஈக்குவிலேட்டரலான்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஈக்குவேட்டாருங்கிறத வார்த்தையை வச்சு நம்ம ஈக்குவிலேட்டருங்கிறத எடுக்கிறோம். ஃபார் தட் b which is equal to μ0/4π m/r3. இதில் b-யோட வேல்யூ இருக்குது. μ0/4π என்பது 10⁻⁻⁷ உங்களுக்கு தெரியும். m மட்டும் வச்சுட்டு r-ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் செக் ஓவர் பண்ணும்போது வில் கெட் த வேல்யூ ஆஃப் 8 × 10⁻23. இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 10⁻23ங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஒன்று இருக்குது, கவனிச்சிங்களா? இந்த 8 × 10⁻23 0.8 × 10 × 10⁻23ன்னு போட்டால் 10⁻24 கூட வரும். ஒருவேளை இந்த இடத்துல 20⁻24 வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் ரொம்ப ரொம்ப காஷியஸாக கவனிக்கணும். மற்ற ஆர்டர்ஸ் எல்லாமே பாருங்கள், 20 இருக்குது, 10 இருக்குது, 16 இருக்குது. இது என்னால் 10⁻20ன்னு கொண்டு வர முடியாதா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 8 × 10⁻23 8000 3 சைபர் இங்கேருந்து கடை வாங்கிக்கிறேன். கடை வாங்கினா 10⁻20. அப்போ ஆர்டர் 10⁻20 வந்துருச்சா? ஏன் நான் அதை சூஸ் பண்ணக்கூடாது? இங்கே தான் நம்மளோட கொஸ்டினோட கிளியர்னஸை பார்க்கணும். ஸோ ஆர்டர்னு சொல்லும்போது இட்ஸ் அ பேசிக் இன்டீஜராக இருக்கணும். அந்த இன்டீஜருங்கிறது மோர் தென் டெசிமல் பாயிண்ட்டாக இருக்கணும், ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஸோ நேச்சுரல் நம்பராக வந்து அதுலேருந்து நம்ம இருக்கக்கூடிய ஆர்டரை அவங்க கேட்குறாங்க. ஸோ ஆர்டர்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டுங்கிறது கண்டிப்பாக நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆர்டரை ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான பேஸ் தான். உங்களுக்கு 10⁻23யும் இருக்கும், 10⁻20யும் இருக்கும். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான், இந்த கேல்குலேஷன்ஸில் நான் எதையும் ஸ்ட்ரைக் பண்ணேங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்களும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. தட் யூ ஹேவ் டு சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இதுதானா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது மட்டும்தான் எம்சிக்யூவில் இருக்கக்கூடிய பேட்டர்னாக இருக்கும். தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ராக்டிஸ், இதை தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து த டைபோல் அமௌண்ட் ஆஃப் த ஷார்ட் பார் மேக்னெட்டிஸ், அதோட எம்மோட வேல்யூ Ampere/m². மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. யூனிட்டு Nm/A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூனிட்டை நம்ம பார்த்ததில்ல. மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு டெஸ்லாங்கிறது தெரியும். மிஞ்சி போனால் Wb/m²ன்னு தெரியும். இங்கே என்ன வேறு ஏதோ யூனிட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு செக் இதை நியூட்டன் பேஸில் எப்படி மாற்றலாம். Wb/m², வெப்பர் என்பது வோல்டேஜ் செகண்ட்/m²ஆக மாறுது. மறுபடியும் வோல்டேஜ் என்பது வாட்/ஆம்பியர் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஸும் மீட்டர்²ம் தனியாகுது. இந்த வாட் என்பது நியூட்டன் மீட்டர்/செகண்ட் அப்படின்னு மாறுது. மீதி இருக்கக்கூடிய ஆம்பியர் மேலே செகண்டு, கீழே மீட்டர்². இது எல்லாத்தையும் கட் பண்ணும்போது மீட்டர் கட்டு, எஸ்எஸ் கட்டு, நியூட்டன்/ஆம்பியர் மீட்டர். இது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுக்கு அந்த டைக்கில் மைண்டில் வந்துச்சா? இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இட் மஸ்ட் பி ஃப்ளாஷ்ட் அவுட். இது ஃப்ளாஷ்ட் அவுட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் கோயிங் ஆன் த கரெக்ட் வே. இல்லை எனக்கு இந்த கன்வர்ஷனில் ஒரு குழப்பம் இருக்குன்னா யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் மறுபடியும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா μ0/4π × 2πங்கிறதுக்கு பதிலாக 2m/r³ கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும்? பிகாஸ் இட் இஸ் ஆன் ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பி ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதற்கான ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எம்மோட வேல்யூ இருக்குது, ஆரோட வேல்யூ இருக்குது. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வாட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங் 2 × 10⁻⁻6 டெஸ்லா அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குதா? ஆக்சுவலி நாட் டெஸ்லா, நியூட்டன்/ஆம்பியர் மீட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட் தான் நம்ம போடணும். அதன்படி வரக்கூடிய ஆன்சர் 2 × 10⁻⁻6. ஆப்ஷன் நம்பர் 4ன்னு இருக்குது, அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்ததாக the magnetic field at the distance d from a short bar magnet in axial and equatorial positions are in the ratio. அவங்க ரேஷியோவில் முதல்ல ஆக்சிஸ் பை பி ஈக்குவலேட்டரல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை பி ஈக்குவலேட்டரல் நான் எடுக்கலாம், பை பி ஆக்சிஸ்னு எடுக்கலாம். இதில் எது சரி? சரி, அப்போ முதல்ல ஒரு ஆன்சரை எடுப்போம்.
அந்த ஆன்சரில் எது கரெக்டு, 4 ஆப்ஷன்ஸில் எது வருது அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ ஆக்சிஸ் டிவைடட் பை ஈக்குலேட்டர்னு கொடுக்கும்போது μ0 டிவைடட் பை 4π, ஆக்சியல்னு சொல்லும்போது 2m டிவைடட் பை r1 கியூப் டிவைடட் பை μ0 டிவைடட் பை 4π இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் m டிவைடட் பை r2 கியூப். ஸோ இதில் ஆரோட வேல்யூ கூட கிட்டத்தட்ட சேம் தான், ஏன்னா ஒரே டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போது டிஸ்டன்ஸ் டின்னு குறிப்பிட்டாச்சு. அப்போ இதை டி கியூப்னு எடுத்தால் ரெண்டுமே கேன்சல், μ0 கேன்சல், m கூட கேன்சல். அப்போது 2 டிவைடட் பை 1, த ரேஷியோ இஸ் 2:1. அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஒருவேளை இந்த ரெண்டாவது ஆப்ஷனுங்கிறது 1:2ன்னு இருக்குன்னு வைங்க. இதை அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவலேட்டரல் டிவைட் பை ஆக்சஸ்ன்னு பண்ணிங்கன்னா 1/2. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? 1:2ங்கிற ஆப்ஷனும் சரி தான், 2:1ங்கிற ஆப்ஷனும் சரி தான். இதில் இப்போ நீங்கள் கரெக்டான ஆன்சரை எதை சூஸ் பண்ணுவீங்க? அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேள்விகள் கேட்கப்படும் போது அது எந்த ஆர்டரில் கேட்கப்பட்டிருக்கோ அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருந்தா ஈக்குவலேட்டரல் பை அண்ட் ஆக்சியல் பொசிஷன்ஸுங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தா நீங்கள் என்ன சூஸ் பண்ணும்? பிஇ டிவைடட் பை பி ஆக்சிஸ். அவங்க ஆக்சியல் அண்ட் ஈக்குட்டாரியல்னு கொடுத்ததுனால ஆக்சிஸ் மேலேயும் ஈக்குவலேட்டரல் கீழேயும் இருக்கணும். ஸோ ஈக்குவலேட்டரல் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஈக்குட்டோரியல் அப்படிங்கிறத தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி 2:1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நல்லா ஞாபகம் இருக்கட்டும். கொஸ்டினில் நான் எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேங்கிறத நீங்களும் பாருங்கள். பென்சிலில் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட நீங்கள் குறிப்புகள் மாதிரி எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின். தி ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் 30 ஆம்பியர் மீட்டர் அண்ட் 60 ஆம்பியர் மீட்டர் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் 0.3. தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் இஸ் வாட்? ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா BIL. இங்கே பியோட வேல்யூ கொடுக்கல, ஐயோட வேல்யூ இல்லை. எல்லுக்கு பதிலாக கூட நான் என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸுக்கான ஆரோட வேல்யூ கூட நான் எடுத்துக்கலாம். ஸோ ஹவ் வில் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் B அண்ட் I? அதுக்கு நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை. ஆனால் இங்கே போல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று கொடுத்துருக்கு. அது எம்மா இல்லை ஸ்மால் எம்மா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் M என்பது N×I×A. I என்பது ஆம்பியர், ஏரியாவோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இது டைபோல் மூமெண்ட் கிடையாது. நமக்கு ஏற்கனவே தெரியும் போல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும்போது M×L ஆகவோ அல்லது M×2L ஆகவோ இருக்கும். அதன்படி பார்த்தா தி வேல்யூ ஆஃப் திஸ் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பியர் மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஆம்பியர் மீட்டர். ஏன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயரோட என்ன பண்ணுறாங்க, ஒரு எல்லை இங்கே டிவைட் பண்ணும்போது we will get the value of ஆம்பியர் மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ which is nothing but ஸ்ட்ரென்த். அதாவது என்ன ஸ்ட்ரென்த்து? we can call it as போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ how will you find this? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் μ0 டிவைடட் பை 4π இன்ட்டு m1 m2 டிவைடட் பை d ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலாவில் கொடுக்குறோம். நான் ஏன் சார் இங்கே 2 டைம்ஸ்னு கொடுக்கக்கூடாது கேட்கலாம் இல்லையா? ஏன் இதை 2 டைம்ஸ் நான் கொடுக்கக்கூடாது? ஏன் ஒரு தடவை தான் இருக்கா? 2 போல்ஸ் இருக்குது. அப்போ இன்ட்டு 2 நான் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் பி ஆக்சிஸ்னு சொல்லும்போது 2m டிவைடட் பை ஆர் கியூப் கொடுக்குறீங்களா? பி ஈக்குட்டோரியல்னு கொடுக்கும்போது m டிவைடட் பை ஆர் கியூப் கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி இங்கே ஏன் 2 மல்டிப்ளை பண்ணக்கூடாது? சரி, மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னா ஏன் மல்டிப்ளை பண்ணக்கூடாது? ஸோ இவ்வளோ தான் விஷயம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்லேயே நான் சொல்கிறேன். ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த இடங்கிறது சொல்லலை. ஆக்சிஸுங்கிற வார்த்தையோ ஈக்குட்டோரியல்ங்கிற வார்த்தையோ அவங்க குறிப்பிடலை. ஸோ அது குறிப்பிடாத பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் டேக்கிங் m1 m2 டிவைடட் பை d ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ எடுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூ இங்கே m1ஓட வேல்யூ இங்கே μ0 பை 4πங்கிறதுக்கான 10⁻⁻7, m1 இஸ் 30, m2 இஸ் 60 டிவைடட் பை d ஸ்கொயர்னா 0.3 ஸ்கொயர் பண்ணுறேன். பண்ணும்போது 9 × 10⁻2, இங்கே மேலே 1800 × 10⁻7 பை ஆர் கிராஸ் கட்டிங் வி வில் கெட் 200 × 10⁻⁻5. இதை இன்னும் ஃபர்தராக ரெசோனேட் பண்ணிங்கன்னா ஐசோலேட் பண்ணிங்கன்னா 2 × 10⁻³ நியூட்டன். அந்த ஆன்சர் இருக்கா? 2 × 10⁻³ நியூட்டன். இந்த ஆன்சர் இருக்குது. ஒருவேளை நான் இங்கே 2ங்கிறத மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா இட் பிகம்ஸ் 2 × 10⁻³ 4 × 10⁻³ அந்த ஆன்சர் இல்லை. நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா இங்கே 4 × 10⁻³ வேல்யூவும் கொடுப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு 2வும் இருக்குது 4ம் இருக்குது. இப்போ நான் எந்த ஆன்சரை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆன்சரும் இருக்குது, இந்த ஆன்சரும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அதனால தான் எப்போதுமே சொல்கிறேன், எந்த விஷயங்கள் ஆக்சியல்னு குறிப்பிட்டிருக்காங்களா ஈக்குட்டோரியல்னு குறிப்பிட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க ஆக்சிஸை தவிர்த்து மற்றபடி காமனாக இருக்கக்கூடிய எர்த்து ஃபீல்டு இல்லை நார்மலாக எங்கேன்னு குறிப்பிடாமல் நார்மலாக பாயிண்ட்ஸு இல்லை சம் லொக்கேஷன்ஸ் எதை வேணால் கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட நான் ஒரு NCERT ப்ராப்ளம் கூட நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சவுத் ஆஃப்ரிக்கான்னு கொடுக்கட்டும், நியூசிலாந்துன்னு கொடுக்கட்டும்,
ஆஸ்திரேலியான்னு கொடுக்கட்டும். எது கொடுத்தாலும் இது ஆல் கம்மிங் அண்டர் வாட், எர்த்துன்னு சொல்லக்கூடிய ஈக்விட்டோரியல் ஸ்பேஸில் தான் வருது அப்படிங்கிற ஆர்டரில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். அவங்க வென்எவர் தே ஆர் ஸ்பெசிஃபைங் ஆக்சியல்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் 2 டைம்ஸ் ஆஃப் எம்ங்கிறத மல்டிப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? இந்த விளக்கங்கள் உங்களுக்கு மேபி இப்போ குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பழைய வீடியோலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துருந்தாலும் அப்கமிங் வீடியோஸில் இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லையும் நான் அந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுப்பேன். கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒன் வந்துருச்சா? ஸோ a bar magnet of magnetic moment M is suspended in a magnetic field of intensity Newton per ampere meter. So Newton per ampere meter which is nothing but டெஸ்லாவை தான் குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு என்ன குழப்பம் வரும்னா இது எதை கொடுத்துருக்காங்க, ஃப்ளக்ஸாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கணும். அந்த செகண்ட்லேயே உங்களுக்கு தோணணும் நியூட்டன் இருக்கா, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த சம்மை இப்போ நான் சால்வ் பண்ணிட்டேங்கிறனால உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த சம்மை ப்ரீவியஸாக நான் சால்வ் பண்ண சம்மை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். அதனால தான் நான் திருப்பியும் பண்ணி கொடுக்குறேன். ஒரு தடவைக்கு இல்லை, நான் 100 தடவைக்கு யூனிட் சால்வ் பண்ணுவேன். என் டைப்லேயே நீங்களும் அந்த யூனிட்டை சால்வ் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு மனப்பாடமாகும். ஆஃப்கோர்ஸ் இப்படியெல்லாம் சொல்கிறதுனால தான் எனக்குமே மனப்பாடம் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு நான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். கிலோகிராம் பர் ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர், கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதா உங்களுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் டிவைடட் பை இங்கே ஒரு ஆம்பியர் மல்டிப்ளைடு பை ஒரு மீட்டர் மீட்டர் கட். அப்போது கிலோகிராம் பர் ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன, தட் இஸ் நத்திங் பட் யுவர் டெஸ்லா. அப்போ கொடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அப்படிங்கிறத இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன் சார் இவ்வளோ கன்ஃபர்மேஷன் பண்ணோம், நம்மளே டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா? போகலாம். மேபி அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அக்கனா இருக்கும். அந்த அக்கனா என்னென்னா பி காஸ் 30 இல்லை பி சைன் 30 அப்படின்னு அவங்க வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸை கூட அவங்க மாற்றி கொடுத்துருக்கலாம். அதை ஒரு தடவை தரவாக செக் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் கிராஸ் செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த யூனிட் சாப்டர் 20 பொறுத்த மட்டும் பெரிய கொஸ்டின்ஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே இல்லை. எல்லாமே ஸ்மால் கொஸ்டின்ஸு, அதில் சின்ன சின்ன லாஜிக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸு, வெரி வெரி ரேரான டஃப் கொஸ்டின்ஸ், இருக்கிறதுலே ஈஸியான யூனிட்டு. இதை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிடணும் இல்லையா? ஸோ அதற்காக தான் இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து சொல்கிறேன். தி கப்புள் ரெக்வயர்ட் டு டிஃப்ளெக்ட் இட் த்ரூ 30 டிகிரி. கப்புள்னு சொல்லப்படக்கூடியது டார்க், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கிடையாது, பட் எம் இன்ட்டு பி இருக்குது. டீட்டா வரதுனால சைன் டீட்டாவை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். பண்ணும்போது எம்மோட வேல்யூவான 200, பியோட வேல்யூவான 0.25, சைன் 30 இதை கொண்டு வரும்போது ஐ காட் 25 நியூட்டன் மீட்டர். இந்த வேல்யூ இஸ் ஆல்சோ அவைலபிள். 25 இருக்குது. இங்கே 1/2 சைனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி இங்கே என்ன இருக்குது, 50 இருக்கா? அந்த 50ங்கிற யூனிட் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ஒரு டீட்டெயிலை சின்ன டீட்டெயிலை மிஸ் பண்ணாலும் அந்த இடத்துல இன்னொரு டீட்டெயில் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கும். அதனால் ஈச் அண்ட் எவரி டீட்டெயில் இஸ் கவுண்டட் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன், அ டார்க் டவ் 10 to the power of -5 Newton meters required to hold a magnet with horizontal component of earth magnetic field. The torque required to hold at 30 degree will be what அப்படின்னு சொல்லும்போது torque equal to mb sin theta sin 90. அதே மாதிரி t டேஷ்னு சொல்லும்போது sin 30 degree. இங்கே எங்கே 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, கொடுத்தாங்களா என்ன? கொடுக்கல. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது பியும் பிஹெச்சும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் கணக்கு. ஸோ அது ஈக்குவலாக எந்த டிகிரியில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி தான். ஸோ பி சைன் 90 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த டேட்டாவை தான் இங்கே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதில் கொடுக்கும்போது எம்பி சைன் 90 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1, இங்கே சைன் 30 டிகிரி இதை கொடுக்கும்போது இந்த ரேஷியோ தான் கொடுக்குறாங்க. ஹவ் வில் யூ ஃபைண்ட் தி வேல்யூனா டார்க்கையும் இங்கே எம்பிங்கிற வேல்யூ ரெண்டுத்துக்குமே காமன் தான். பிகாஸ் ஒரே ஒரு மேக்னெட்டை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது நார்மலாக 90 டிகிரியில் ஒரு டார்க் இருக்குது. 30 டிகிரிக்கு வரும்போது அதனுடைய மதிப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடுவோம். டவ் டிவைட் பை டவ் டேஷ் ஈக்குவல் டு எம்பி சைன் 90 எம்பி சைன் 30 டிவைட் பண்ணுறோம். ரெண்டுமே காமனாக இருக்கிறனால எம்பி, ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே எம்மு தான். அது அவங்க சம்மில் கொடுக்கலையே சார், அவங்க B1 ஈக்குவல் டு B2 அப்படின்னு கொடுக்கல, M1 ஈக்குவல் டு M2ன்னு கொடுக்கல. இப்போ நான் என்ன செய்வேன்? ரைட், அருமையான கேள்வி. டவ் விச் இஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா அப்படிங்கிற ரிலேஷன். எனக்கு எம்மும் கொடுக்கல பியும் கொடுக்கல. ஸோ ஹவு கேன் ஐ டேக் T is proportional to sin theta tau அப்படின்னா tau 1 divided by tau 2 which is equal to sin theta 1 divided by sin theta 2 இல்லையா? நான் அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த பேஸில் தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ப்ரொபோர்ஷனல் கொடுத்து அதில் இது கூட எடுங்களேன். எடுக்கும் போது திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 1/2. இந்த 2 மேலே போகும். லைக்வைஸ் இந்த வேல்யூஸ் கால்குலேஷன் 10 power -5 divided by 10 power t dash இது மேலே this value goes down அப்படின்னு போகும்போது 0.5 into 10 to the power of -5. இதை ஃபர்தராக ட்ரீட் பண்ணும்போது இது எப்படின்னு ட்ரீட் பண்ணலான்னா
5 into 10 power minus 1 அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா 0.5 வருமா? ஆல்ரெடி இங்கே 10 to the power of minus 5 இருக்குது, which is nothing but 5 into 10 to the power of minus 6. So we have this answer 5 into 10 to the power of minus 6. So இப்படி கூட ஆன்சர் வரும். இதை விட சிம்பிள் சூப்பரான ஆன்சர் பாருங்கள். இங்கே அதே ஸ்டெப்பு 1/2 into 10 to the power of minus 5 அப்படின்ற ஒரு ஆன்சர் இருக்கா? ஸோ அதையும் நீங்கள் கொண்டு வந்து மிஸ் பண்ணி ஏதாவது எடுத்து போட்டிங்க அப்படின்னாலும் இந்த ஆன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நமக்கு அது கிடையாது. ஏன்னா அது 2 divided by 1 1 divided by 2. இந்த ஆப்ஷன் கூட கிட்டத்தட்ட கரெக்ட் தான். அதாவது இது கூட என்ன ரிவீல் பண்ணுது? 0.5 into 10 power minus 5 தானே, அந்த ஆன்சர் தானே இங்கேயும் வந்துச்சு. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே காமனாக வரக்கூடிய விஷயந்தான். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? மூணாவது ஆன்சரையும் ஒரு தடவை தரமாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 5 into 1.7 ரூட் ஆஃப் 3ங்கிறது 1.7, அதோட 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8.5 into 10 to the power of minus 6 கண்டிப்பாக கிடையாது. 5 இல்லைனா 1/2 into 10 power minus 5 நியூட்டன் மீட்டர். இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? டக்குன்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்ம எதுக்குமே என்ன செய்யணும்? கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். இது ஜஸ்ட் அ மிஸ்டேக், அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. 10 power minus 6 இருக்கிறத பிரிண்டிங் மிஸ்டேக்கில் 10 power minus 5 இருக்கலாம். பட் இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா இது கரெக்டு, இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா இதுவும் கரெக்ட். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ஸுமே என்ன பண்ணுதுன்னா அதை மீன் பண்ணி தான் இருக்குது. என்றைக்குமே நமக்கு வர ஆன்சரை மட்டும் தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க, வராத ஆன்சர்ஸையும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அந்த டவுட் வரும்போதே டக்குன்னு என்ன பண்ணிடணும்? செக் பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்குன்னு தேவையான ஒரு ஆன்சர் பொதிந்து கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டேக் எ க்ளோஸ் லுக். தி நெக்ஸ்ட் ஒன், தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எர்த் இஸ் க்ளோஸ்லி ஈக்குவல் டு தட் டியூ டு வாட்? Magnetic dipole placed at the center, large magnetic length equal to diameter of earth, large coil carrying current, neither of the above. தியரட்டிக்கலாக ஆன்சர் இதாங்கிறது நான் மார்க் பண்ணதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நான் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம சொல்லும்போது μ0 divided by 4π into டிபெண்டிங் அப்பான் தி மேக்னெட்டிக் டைபோல்னு சொன்னீங்கன்னா m divided by r cube இருக்கலாம், அல்லது 2m divided by r cube இருக்கலாம். பட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையில் கரெக்ட். இங்கே லென்த் ஈக்குவல் டு டயாமீட்டர்னு சொல்லும்போது இதனால் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன இம்பேக்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் நோ. அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஃப்கோர்ஸ் கரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஏன்னா இங்கே B which is equal to μ0 into I divided by 2πrங்கிற விஷயத்துலையும் μ0 into I divided by 2rங்கிற விஷயத்துலையும் μ0 into n into iங்கிற விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கக்கூடியது I தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டு லார்ஜ் காயிலோட அளவு தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர அதோட கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அவங்க சொல்லலை. அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறது லார்ஜர் காயில், அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய காயிலோட ஏரியாவை விட, அதாவது இங்கே எனக்கு 10 டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? இதில் இருக்கக்கூடிய ஏரியாவை நான் வந்து அதிகமாக பில்டு பண்ணுறேன். இதில் ஏரியா ஆல்ரெடி 2 into 10 power minus 4ன்னு இருக்குது. நான் இதை எப்போ என்ன பண்ணுறேன்னா 1.008 into 10 power 2 கிட்டத்தட்ட 100 மீட்டர் ஸ்கொயருக்கு நான் கொண்டு போகிறேன். இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஏரியா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் கரண்ட். அஃப்கோர்ஸ் அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இந்த 3 விஷயங்கள் தான். B இஸ் டிபெண்டபிள் டு 1/r ஆக இருக்கலாம், அல்லது I ஆக இருக்கலாம், அல்லது m ஆக இருக்கலாம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? ஒரு தியரி கொஸ்டினில் கண்டிப்பாக நமக்கு 3 ஆன்சர் இருக்கும். அந்த 3த்தை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதில் 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ சோஃபார் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிலீவ் மீ. தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மே பி கன்சிடர்ட் டு பி டியூ டு ஷார்ட் மேக்னெட்டிக் பிளேஸ்ட் அட் சென்டர் ஆஃப் எர்த் ஓரியன்டட் அலாங் மேக்னெட்டிக் சவுத் நார்த் டைரக்ஷன். த ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஃபீல்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார் அண்ட் அட் தி போல்ஸ். கொஸ்டின் இவ்வளோ தான். இதுதான் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் படித்து ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து ஒரு வேளை அர்த்தம் புரியலைன்னா ஒரு வேளை சாய்ஸில் விட்டு போனீங்கன்னா வச்சுங்க, அப்போது உங்களுக்கு ஒரு 4 மார்க்கு போகும். ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடியது தான். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே வேணாம். சவுத் நார்த்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மற்ற மார்க்கெட்லாம் என்ன நார்த்து சவுத்லேருந்து இருக்கும், இல்லைனா சவுத் நார்த்தில் இருக்கும். அதை பற்றி நமக்கு என்ன கவலை? ஸோ வாட் தே ஹேவ் கிவன் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டாருக்கும் மேக்னெட்டிக் போல்னு கொடுத்துருக்காங்க. வாட் யூ மீன் பை போல் அப்படின்னா துருவம், வட துருவம், தென் துருவம் இல்லையா, நார்த்து சவுத்து. அப்போ அது ரெண்டும் என்ன? ஒரு பூமியின் மேலே நார்த்து சவுத்துங்கிறது ஆக்சிஸில் வரும்.
அப்போது மேஸில் ஈக்குவேட்டார்னு சொல்லும்போது நடு பூமத்திய ரேகை, அப்போது ஈக்குவேட்டாரியல் சர்ஃபேஸு டிவைடட் பை ஆக்சியல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த ஆர்டரை நீங்கள் மீறக்கூடாது. இதை பண்ணும்போது வாட் யூ வில் கெட், ஈக்குவேட்டாரியல்னு சொல்லும்போது m டிவைடட் பை ஆர் கியூப், இங்கே 2m டிவைடட் பை ஆர் கியூப். இதை கட் பண்ணால் m டிவைடட் பை 2m, mm கட் ஆகும்போது 1/2, த ரேஷியோ இஸ் 1:2. கவனிச்சிங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டனை நான் BA டிவைடட் பை BMனு தான் மாற்றுவேன், தலைகளாகத்தான் குதிப்பேன் என்றால் 2/1, 2:1ங்கிற ரேஷியோவும் இருக்குது. இந்த மூணாவது ஆப்ஷனில் அந்த ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை சூஸ் பண்ண முடியாது. வாட் தே ஹேவ் கிவன் இன் த கிவன் டேட்டா கொஸ்டினை பேஸ் பண்ணும்போது ஈக்குவேட்டாரியல் பை ஆக்சியல்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ரேஷியோ 1/2னா யூ ஹேவ் டு சூஸ் ஆப்ஷன் நம்பர் 1. இதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். என்னவா பார்த்தோம்? B ஆஃப் ஆக்சியல் டிவைடட் பை B ஈக்குவலேட்டரல் அப்படின்னு பார்க்கும்போது 2:1 ஒரு ஆன்சர் கொண்டு போச்சா. ஸோ ரெண்டு கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். பிகாஸ் ரெண்டுமே நமக்கு ஸ்டாண்டர்ட்னு தோணுனதுனால ரெண்டு கொஸ்டினுமே நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். Going to next question. If the angle of dip of two places 30 and 45 degree respectively, then the ratio of horizontal component of earth magnetic field at the two places will be what? இப்போ நம்ம சொல்லும்போது B which is equal to நம்ம என்ன சொல்லுவோம், BH அல்லதுன்னு சொல்லும்போது B cos thetaன்னு சொல்லுவோம். Bயோட வேல்யூ கொடுக்கலன்னா அப்போ BH is proportional to cos theta. இங்கே நம்ம என்ன செய்யலாம், Bயும் கேன்சல் பண்ணும்போது B1 by B2 equal to cos 30 by cos 45. எனக்கு ஒரு டவுட்டு, இதையே நான் B2 டிவைட் பை B1 போடக்கூடாது. கொஸ்டினில் எங்கேயாவது B1 by B2 தான் கேட்கணும், ரேஷியோன்னு தானே கேட்டிருக்காங்க. அது B1 by B2 தான் கொடுக்கணுமா அல்லது B2 by B1 நான் ஏன் கொடுக்கக்கூடாது? இதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும். ஒன்ஸ் ஃபார் ஆல் ரேஷியோவில் அவங்க எந்த ஆர்டரில் நீங்கள் கொடுக்கணும் அவங்க சொல்லலை, B1 by B2ன்னு சொல்லலை, B2 by B1ன்னு சொல்லலை. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, இது நம்ம பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டீட்டாஸ் இருக்கு இல்லையா, டீட்டாவோட ஆர்டரை கவனிங்க. டீட்டாவோட ஆர்டரில் முதலில் வருவது 30, இரண்டாவதாக வருது 45. அப்போ இது 1, 2. அப்போ அதே ஆர்டரில் B1 by B2 அப்படின்னு தான் நம்ம போட்டாகணும். ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது cos 30ங்கிறது √3/2, 1/√2. இதை டிவைட் பண்ணிங்கன்னா √3 டிவைடட் பை 2, √3 டிவைடட் பை 2. இதை கூட நீங்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 3 2 6 கீழ் 2. எங்கே சார் எனக்கு √3 6:2ங்கிற ஆப்ஷனே இல்லைம்பாங்க. கிடையாது, நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணேன். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். √6:2 அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை, 1:2 தான் இருக்குது. ஸோ அதை என்ன செய்யலான்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 2வால் இதை கட் பண்ணிங்கன்னா √2ன்னு மாறும். அப்போது √3 டிவைடட் பை √2, √2 இன்ட்டு ஸ்கொயர் √2 which is equal to 2 இல்லையா. அப்போது 1 இங்கே இருக்குது, அதை கட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் ஸ்கொயர் √2. அப்போ ஆன்சர் இஸ் கிவன் இன் ஃபஸ்ட். அதே மாதிரி இதோட ரிவர்சல் ஆஃப் B2 டிவைடட் பை B1ன்னு சொல்லும்போது விச் பிகம் √2 டிவைட் பை √3யும் இருக்கும். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி தான் இப்போ நம்ம போயாகணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷன், அந்த வேலிடேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், a very small magnet placed in the magnetic meridian with its south pole pointing north. That's very important. The null point is obtained. null pointனா வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் தான், 20 cm away from the center of market. If the earth magnetic field of horizontal component at this point is 0.3 Gauss, 1 Gauss என்பது 10⁻⁻⁴ டெஸ்லா. அது உங்களுக்கு மைண்டில் இந்நேரம் ஃப்ளாஷ் ஆகிருக்கணும். ஃப்ளாஷ் ஆகிருந்தால் சந்தோஷம், ஆகலைன்னா ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறத இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதை மைண்டில் கரெக்டாக திருப்பி ஏற்றுங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த மேக்னெட் M which is equal to N into I into A. N இல்லை, I இல்லை, ஏவும் இல்லை. ஸோ டிபெண்டிங் அப்பான் நமக்கு B கொடுத்துருக்காங்க டெஸ்லா. இதை வச்சு என்ன ஃபார்முலா வரும், B which is equal to μ0/4π 2m/r3. நான் ஏன் சார் இங்கே M டிவைடட் பை R3ன்னு போடக்கூடாது? அது சம்மந்தப்பட்ட வேலிடேஷன். ஸோ இது ஆக்சிஸில் தான் இருக்குங்கிற இண்டிகேஷனோ எனக்கு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நான் அண்டர்லைன் பண்ணுது சவுத் போல் ஃபேஸிங் நார்த். ஸோ இது சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகக்கூடிய ஃபேஸிங்கில் ஆக்சியல் பேஸ்டாக இருக்குது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நம்ம தான் வரணும். அவங்க கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவங்க கொடுக்கவே இல்லை இதை பற்றி. ஸோ இதுக்கு சவுத்லேருந்து நார்த்துன்னு போச்சுன்னா ஆக்சியல்னா 2m டிவைட் பை R3 தான் வரும். பியோட வேல்யூ 0.3 × 10⁻⁻⁴, μ0/4π 10⁻⁻⁷, 2 அப்படியே தான் இருக்கும், m பாக்கி. ஆருடைய வேல்யூவான 0.2 க்யூப் பண்ணுறோம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் கெட்டிங் மல்டிப்ளைட். அப்புறம் இந்த வேல்யூ எல்லாத்தையும் கட் பண்ணுறோம், இதை 2ஆல் இங்கே அடிக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஐ கெட் 1.2 × ஆம்பியர்
meter square. So I got the value of 1.2 ampere meter square. இன்னொரு விஷயம் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு மிஸ் பண்ண விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதில் 2வை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா the value will be 0.6 ஆக இருக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட உங்களுக்கு 3.6க்கு பதிலாக 0.6 இருக்கலாம். இன்னொன்று கவனிச்சிங்களா, இந்த 2.4 இங்கே இருக்கிற 3.6 இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 1.2 அதில் தான் இருக்குங்கிறத கவனிங்க. இதில் வியர்டாக இருக்கக்கூடியது இந்த ஒரு ஆன்சர் மட்டும்தான். இப்படித்தான் நம்மளோட கொஸ்டின் பார்க்கும்போதே 3 விஷயம் நமக்கு ஈக்குவலாக இருக்குது, ஒன்று மட்டும் ஈக்குவலாக இல்லை. போடுறா இதை மட்டும் டிக்கே அப்படின்னு நம்ம போடலாம். இந்த இங்கி பிங்கி பாங்கி போடுவோம் இல்லையா சின்ன வயசில், நான் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதன்படி இது 3 ஒரே மல்டிபிள்ஸில் இருக்குது. அப்போது இதில் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் இதான் இருக்குது. ஒய் டோன்ட் ஐ சூஸ் 8 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்? போகலாம், தப்பு கிடையாது. என்னால் அது ஒரு டீச்சராக வி கேனாட் ரெக்கமெண்ட் தட். ஓகேவா? இங்கி பிங்கி பாங்கி போடுறதுக்குலாம் நம்ம எக்ஸாம் எழுதல, காம்படிட்டிவ் எக்ஸாம் போகல. நம்மளோட பொட்டன்ட் என்ன, நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம். ஸோ பேவ் சீட்டிங்லாம் வேலையே கிடையாது. சீட்டிங் ஷார்ட்கட்ஸ்லாம் எதுக்குமே தேவை கிடையாது. இதில் இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த 0.4 மிஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணும்போது 1.2 × 10⁻⁴ கிட்டத்தட்ட -4 ஆர் +4 சம்திங் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயருங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1.2க்கு பக்கத்துலேயே 1.2 × 10⁻⁴ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரே வேல்யூ 1.2, அப்புறம் இங்கே 1.2 × 10⁻⁻⁴, இங்கே 1.2 × 10⁻3, இப்படி 4 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். அதோட 10 பவர்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸோ அதையும் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வாட்ச் பண்ணி 1.2னா 1.2 தான் வருது, 10⁻⁴ எதுவும் இல்லை, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயருங்கிற யூனிட் டேலி ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடினா மட்டும்தான் யூ வில் சக்ஸஸ், யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஓகே, the next one, the time period of a bar magnet suspended horizontally in earth magnetic field is allowed to oscillate என்னன்னு கேட்டிங்கன்னா decreases if the length increases. ஓகே, magnetic field decrease when length increase but pole strength remain the same. m1 which is equal to m2 small m இப்படியும் போட வேண்டியதாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். is inversely proportional to magnetic moment. B is inversely proportional to magnetic moment capital M. Is directly proportional to square root of its mass. B is directly proportional to square root of its mass அப்படின்னு ஒரு வேல்யூ. Is directly proportional to pole strength which is equal to M. Directly proportional to வெறும் M. இந்த 4த்தையும் நான் டேக் ஓவர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெப்பு மிஸ் ஆகுது. பிக்கும் எல்லுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், லைக்வைஸ் இருக்கே, இங்கே பின்னு நம்ம சொல்லும்போது ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐ இன்ட்டு எல். ஸோ ஃபோர்ஸு டிபெண்ட் ஆகிருக்கு எல்லை பேஸ் பண்ணி, பிக்கும் எல்லுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் கிடையாது. பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பார்க்கும்போது, மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு எடுத்தோன்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், சாரி டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க, நான் பீன்னு போட்டிருக்கேன், வெரி சாரி. டைம் பீரியட் ஃபார்முலாக்கே போவோம். 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் I டிவைடட் பை MB. ஸோ அப்படி பார்த்தா T இஸ் ப்ரொபோஷனல் டு 1 டிவைடட் பை M. கிட்டத்தட்ட கரெக்ட் தான் இல்லை? அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லையா? ஏன் நம்ம சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் மாஸ். நமக்கு மாஸுங்கிறது இந்த ஃபார்முலாவில் எங்கேயுமே கிடையாது, ஆனால் ஒரு இடத்துல இருக்குது. இனர்ஷியா அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் ஈக்குவல் டு ml² டிவைடட் பை 12. ஏன் சார், நான் இங்கே mr²/2 போடலாம், mr² போடலாம். எதுக்கு நீங்கள் இதை மட்டும் சூஸ் பண்ணீங்க? இட் இஸ் நத்திங் பட் அ பார் மேக்னெட். பார் மேக்னெட்டுங்கிறத நான் என்ன செய்யலாம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடாக கன்சல்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் எம் ப்ரிடாமினண்ட்டாக வந்துடும். ஸோ டி இஸ் ப்ரொபோஷனல் டு ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சரி. அடுத்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போல் ஸ்ட்ரென்த். ஸோ டைமுக்கும் போல் ஸ்ட்ரென்த்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ரிலேஷன். ஃபோர்ஸுக்கும் போல் ஸ்ட்ரென்த்துக்கும் வேணால் ரிலேஷன்ஷிப் இருக்குது, M1 M2 அப்படிங்கிறது இதில் கிடையாது. ஸோ 1 4 டெஃபினட்டாக கிடையாது. ஆனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இடத்துல இது கரெக்ட் தானே சார், எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி கேபிட்டல் M இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். நல்லா அதை தான் நீங்கள் மைண்டில் வைக்கணும். தட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அப்போது வாட் யூ மீன் பை மேக்னெட்டிக் மொமெண்ட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is nothing but இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, M இன்ட்டு எல். ஸோ அந்த போல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ஸோ போல் ஸ்ட்ரென்த்தை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா which is nothing but மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறாங்க. அந்த போல் ஸ்ட்ரென்த் தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே. ஸோ போல் ஸ்ட்ரென்த்துக்கும் டைமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ we can choose T is proportional to mass
அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு மாஸ் கூட ஒரு ஃபார்முலா மூலமாக நம்மளால் உள்ளார கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் அது. நெக்ஸ்ட் ஒன், the strength of magnetic field in which the magnet of vibration magnetometer is oscillating is increased 4 times its initial value. strength of magnetic field அப்படின்னா நமக்கு யூனிட்டில் கூட ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னால் டைபோல் மொமெண்ட்னு பார்க்கலாம். வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டால் டெஸ்லா, அதை டெஸ்லான்னு கொடுப்பாங்க. நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இதை நான் என்னன்னு எடுக்கிறது? ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் பி தான், மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வுட் பிகம் வாட்? இங்கே பியோட வேல்யூ பி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் 4 times ஆஃப் பின்னா எஃப் டேஷோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபிஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் ஒமேகா டிவைடட் பை 2πன்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஒமேகாவுக்கு வேலை இல்லை. ஸோ 1/டைம்னு கொடுக்கலாமா? டைமோட ஃபார்முலா 2π × √(i/mb)னா இந்த டீயை இங்கே மேலே போட்டு எஃப்ஐ கீழே வந்தால் 1/f. ஸோ இங்கே பாட்டமில் இருக்கக்கூடிய எஃப்பும் இங்கே பாட்டமில் இருக்கக்கூடிய பியும் ப்ரொபோஷனல்ஸ். ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு √(b). அதாவது எஃப் இங்கே ப்ரொபோஷனல் டு √(m)ம் b இருக்குது. எம் வேண்டான்னா f is proportional to √(b). இல்லை சார் இங்கே 1/, இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போட்டிங்க, இந்த வந்துட்டேன் இருங்க 1/f டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/b இப்படியே போட்டுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய i எனக்கு வேணாம், m வேணாம், 2π வேணாம். நான் ப்ரொபோஷனல் தானே எடுக்கிறேன். எதுவும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இதை இங்கே கொண்டு போங்க, இதை இங்கே கொண்டு போங்க. அப்போ √(b) இஸ் ப்ரொபோஷனல் டு f-ஆ? இந்த மாதிரிலாம் வரும், குழப்பம் வரும். அதுக்காகத்தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டவுட் இருந்தாலும் கேட்டேங்க. ஸோ எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு √(b). அப்போ எஃப் டேஷ் என்பது எஃப் டேஷ் வில் பிகம் √(b டேஷ்). பி டேஷுடைய மதிப்பு 4b. அதை போட்டிங்கன்னா 4லேருந்து வெளியில் ரூட்லேருந்து வெளியில் வரும்போது 2 times ஆஃப் √(b). அப்போ ஆன்சர் ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. மேற இடத்துல ட்வைஸ்ன்னு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூன்னு கொடுக்காம ட்வைஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், இல்லை ட்வைஸ் இட்ஸ் லென்த்துங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கண்டுபிடிச்ச ஆர்வத்தில் ட்வைஸ்ன்னு இருக்குது, போடுறா ட்வைஸ்ன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், கரெக்டாக எது இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணி தான் இதற்கான ஆன்சரை கொண்டு வரணும். இங்கே பி தானே சார் இருக்குது, எஃப் இல்லையே. எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு √(b). அப்போ இதை எஃப்னே போடுங்க. அப்போ எஃப் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் எஃப். இதன்படி நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தால் ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ, அதாவது 2 × f அப்படின்னு இருக்குங்கிறத we are concluding. Okay, probably we have reached the end of this part. நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்மளோட MCQs கண்டினியூ ஆக தான் போகுது. தேவைப்பட்டால் we can go to up to 3 parts கூட கொண்டு வரலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த டைம். இந்த கொஸ்டின்ஸில் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸாக எனக்கு பின் பண்ணுங்கள். அதோட டைம் லைனை எடுத்து எனக்கு பின் பண்ணி விடுங்க. என்னால் முடிஞ்ச டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி விட்றேன். அப்படி இல்லைனாலும் என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. அதுலேருந்து அவர் டீம் வில் கம்யூனிகேட் யூ, ஆர் அதர்வைஸ் யூ கேன் யூஸ் அவர் இன்ஸ்டா ஐடி, டிஎம்மில் கொடுத்துருக்கேன், லிங்க்லேயே இருக்கும். ஸோ யூ கேன் டிஎம் மீ. ஸோ அதே போல் please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.